رب صل على النبي وصل وعلى الآل والإمام الحسين رب صل على النبي وسلم وعلى الآل والإمام الحسين رب صل على النبي وسلم وعلى الآل والإمام الحسين رب صل على النبي وسلم وعلى الآل والإمام الحسين رب صل على النبي وسلم وعلى الآل والإمام الحسين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه حي القيوم الله تبارك وتعالى அவனது ஹபீபுல் ஆலமாகிய சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ज़ीनते फर्शे ज़मीन जानशीन अर्शे बरीन मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रफ करम मज्जद व अल्लाह नायक कोमान அவர்களின் அலீமுஷான் அஹ்லு பைத் அத்ஹார் அலமத்துல் அக்பரை ஹய்யுல் கரீமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது இபாதுகளாகிய நமக்கு கலாமுல்லாவாகிய அல் குர்ஆனுல் கரீமில் மிக தெளிவாக அல்லாஹ் பயான் செய்கின்றான். மஸலன் உதாரணத்திற்கு நம் ஆரிய இரட்சகராகிய கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திரு ஈரக்குலை துண்டான திருமகளார் சர்வலோக பேரரசியாகிய பில்ஆத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனல் பரகாத் மின்ஹா தஹரத் அனாமீன் நாயகி அவர்களுடைய மகா விசேஷத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சூரத் தஹ்ர்னு சொல்லி அல்லாஹ் தஹ்ர்னா அரபில காலம் சூரத் தஹ்ர் அதுக்கு இன்னொரு பேரு சூரத் இன்சான் உண்டு. சூரத் தஹ்ர்ங்கிற சூரத்து எஜமானியமா ஃபாத்திமா நாயகத்துடைய மகா விசேஷத்தை ரப்புல் ஆலமீன் உணர்த்தக்கூடிய வகையில அந்த சூரத்து ஷரீஃபா அல்லாஹ் தபாரக் வ தஆலா நாஸிலாக்கி வைக்கிறான். மாஷாஅல்லாஹ். ஹஜ்ரத்துனா சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மா அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் அவங்களோட ஹோலி ஹிஸ்டரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அடிமைகளான நமக்கு அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வகையில சூரா மரியம் எப்படி இருக்குதோ குர்ஆன் ஷரீஃப்ல அது போல சூரா தஹ்ர் மாஷா அல்லாஹ் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமா நாயகியுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகா விசேஷத்தை மகா மேன்மையை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனது அடிமைகளான நமக்கு சொல்லி தரக்கூடிய வகையில சூரா தஹ்ர் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கரீம் சர்வலோக பேரரசியாகிய நம் ஆரிய இரட்சகியாகிய பில்ஆத் முஹம்மதி ஃபாத்திமா நாயகி அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனல் பரகாத் மின்ஹா ஃபித் தாரின் ஆமீன் நாயகி அவர்களுடைய மேலாம்பரமான உருஸ் ஷரீஃப் நெருங்கிடுச்சு. மாஷா அல்லாஹ். ரமலான் போற 3 இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கரீம் அன்றைய தினம் சூரத் தஹ்ர்ல சையதா ஃபாத்திமா நாயகியுடைய அந்த அலமத்து ஷரீஃப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
அவனுடைய அடிமைகளான நமக்கு எவ்வாறு அல்லாஹ் பயான் செய்து தருகின்றான் என்ற அந்த விசேஷத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலக்கதில் நாம் பார்ப்பதற்கு, அறிவதற்கும் புரிவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகையால மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா விசேஷம், மகா கௌரவம் குர்ஆன் முழுதும் கொட்டி கிடக்கின்றன. மாஷா அல்லாஹ் தபாரக வ தஆலா முழு குர்ஆனிலும் அல்லாஹ் நிறைத்து வைத்திருக்கிறான். ஈமான்தாரிகளுக்கு, பாக்கியவான்களுக்கு நாளை மறுமையில் யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதற்கு, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை, திரு காட்சியை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்து தருவதற்கு எந்த அடியார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றானோ அவர்களை துனியாவில் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா விசேஷங்களையும், மகா மேன்மைகளையும், மகா கௌரவங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தரக்கூடிய விஷயங்களை அறிந்து தெரிந்து அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சிநேகிக்கக்கூடிய, பிரியம் வைக்கக்கூடிய, பாசம் வைக்கக்கூடிய, மஹப்பத் வைக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தர்றான். மாஷா அல்லாஹ் முஜல் நஸீபனா ஃபித்தார். ஆமீன். அந்த வகையில் இந்த ஷாபானுடைய மாதம் இமாம் அலி மகாம் சுல்தான் ஷஹதா அல் முஜ்தபா அல் கர்பலா இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா மௌலா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைனா அல் பரகாத் மின்ஹு ஃபித்தார். ஆமீன். நாயகம் அவர்களுடைய மேலாமரமான மீலாது ஷரீஃபுடைய மாஸ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர்ல ரசூல் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரியம் காட்டுறாங்க, எவ்வளவு பாசம் காட்டுறாங்க, எவ்வளவு மஹப்பத் காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு புனிதமான செயல்கள் மூலமா நாயகம் அதை ப்ரூஃப் பண்றாங்க. மாஷா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான இதய கமலத்துல நாயகத்துடைய கல்ப அத்ஹருல் அதீம்ல இமாம் ஹுசைன் பேர்ல உள்ள அந்த மஹப்பத் ஷரீஃபை ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அத மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. மாஷா இதற்கு ஏராளமான சம்பவங்கள் ஹதீஸ் நபவியாலைனா குவிந்து கிடக்கு. கியாமத் வரைக்கும் நம்ம பார்த்தாலும் முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. ஆகையால் அப்படி உள்ள சம்பவங்கள் ஒரு சம்பவம் ஹதீப் அல் பக்தாதி இஸ்லாமிய லோகத்துல மஷூரான மிகப்பெரிய அல்லாமா ஹதீப் அல் பக்தாதி தன்னுடைய தாரீഖിல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. அதுபோல் இன்னும் ஏராளமான முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இந்த சம்பவத்தை என்ன பதிவு செய்யறாங்க. இப்னு அஸாகிர் போன்ற, கஅனபி போன்ற உலமாக்களுக்கு தெரியும், நல்ல படிச்சாலுக்கு தெரியும், அரகுறைக்கு புரியாது. இப்ப மாஷா அல்லாஹ் என்ன ஒரு சமயம் சர்வலோக ரட்சகராகிய நம் ஆறுயிருக்கு அதிபதியாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் ஹபீபுல் ஆலமாகிய வஜூத ரஹ்மத்தாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நாயகத்துடைய தொடையில ஒரு தொடையில இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. மறு முபாரக்கான தொடையில நாயகத்துடைய புள்ள ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூல் அமர்ந்து விளையாடிட்டு இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுல பிறந்த ஒரே மகனார் இவங்க தான், இப்ராஹிம் இப்னு ரசூல். மாரியத்துல் கிப்தியா அவர்களுக்கும் மாரியத்துல் கிப்தியாவுடைய வயிற்றுல, முபாரக்கான வயிற்றுல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நூர் மாஷால்ல என்ன வெளியானுச்சு. மாஷா ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூல் நாயகத்துடைய ஒரு முபாரக்கான தொடையில யார் இருக்கிறா? இமாம் ஹுசைன் இருக்கிறார். மறு தொடையில சையதுனா இப்ராஹிம் இப்னு ரசூல் இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த ரெண்டு மாணிக்கங்களோடும் செல்வங்களோடும் கொஞ்சி விளையாடி கொண்டு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தமாக இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரூஹுல் அமீனாகிய கண்மணி நாயகத்துடைய காஸ் ஹாதிமாகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய சலாமை கண்மணி நாயகத்துக்கு காணிக்கையாக்கினாங்க. காணிக்கையாகிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்தில் சொன்னாப்புல, நாயகமே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாங்கள் கொஞ்சி மகிழக்கூடிய இந்த இரண்டு செல்வங்களில் ஒன்றை அல்லாஹ் காணிக்கையாக கேட்கின்றான். தாங்கள் கொஞ்சி மகிழக்கூடிய ரெண்டு செல்வங்களான ஹுசைன், இப்ராஹிம், இருவர்ல ஒருவரை அல்லாஹ் அவனுக்கு ஹதியாவாக கேட்கின்றான். தாங்கள் யாரை செலக்ட் பண்றீங்களோ இஃப்தியார் தங்கள்கிட்ட. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய ஹபீபுல் ஆலமான தாரணி போற்றும் தண்ணீர் என்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை முக்தாருல் ஆலமீனாக அல்லாஹ் கேட்கிறான். மாஷா நாயகம் முக்தாருல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா இஃப்தியாரை எல்லா இஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான். நாயகம் எப்படி விரும்புறாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ் அவன் என்ன சந்தோஷப்பட்டு. அப்ப அல்லாஹ் ஒரு ஹிபத் கேட்கிறான், அல்லாஹ் ஒரு காணிக்கை கேட்கிறான். ரெண்டு செல்வங்களில் ஒருவரை, ஒன்னு ஹுசைனை அல்லது இப்ராஹிம். இவ்வாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜதுல் ஹசன் வல் ஹுசைன் அலைஹிமுஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திரு ஹதரத்துல் கரீம்ல சொன்ன உடனே நம்முடைய ஆரிய நாயகராகிய கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் ஜிப்ரீலுக்கு ஜவாப் சொல்றாங்க, ஓ ஜிப்ரீலே, நான் அல்லாஹ்வுக்கு காணிக்கையாக இப்ராஹிமை தருகின்றேன். அல்லாஹ்வுக்கு காணிக்கையாக இப்ராஹிமை தருகின்றேன். ஹுசைன் என்னோடு இருக்கட்டும். ஹுசைனை என்னால் பிரிய முடியாது, இப்ராஹிமை பிரியதான் முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் ரெண்டு பேர்ல ஒரு ஆளை கேட்கிறானே, ரெண்டு செல்வத்தில் ஒண்ணு அல்லாஹ் ஹதியாவை கேட்கிறானே. அப்ப அல்லாஹ் ஹதியா கொடுக்கணும் அல்லவா? அல்லாஹ் கேட்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுக்கு என்ன ஜவாப் செய்றாங்க? இப்ராஹிமை நான் தர்றேன் ஜிப்ரீல் அல்லாஹ்வுக்காக, ஹுசைனை நான் என்னோடு வச்சுக்கிறேன். மாஷா ஹுசைனை என்னால் பிரிய முடியாது. ஹுசைனை நான் பிரிந்து விட்டால் அது அந்த வேதனையை என்னாலும் தாங்க முடியாது. என்னுடைய பரிசுத்தமான ஈரக்குலை தொண்டான திருமகளார் ஃபாத்திமாவாலும் தாங்க முடியாது. ஃபாத்திமா சங்கடப்படுவது என்னால் பொறுக்க முடியாது. ஃபாத்திமா ஹுஸ்னாவுவது, ஃபாத்திமா சஞ்சரிப்பது, வேதனைப்படுவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஹுசைனையும் என்னால் பிரிய முடியாது. அதன் காரணத்தால் நான் இப்ராஹிமை அல்லாஹ்வுக்கு காணிக்கையா தாரங்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா ஆண்மக்களும் மக்கா முகர்ரமான எஜமானிமா அவ்வளவு உம்முல் முஃமினீன் சய்யிதா ஹதீஜா நாயகத்துடைய பரிசுத்தமான மணி வயிற்றில பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆண் செல்வங்கள் எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்துடைய அருமை சகோதரர் எல்லாமே சின்ன குழந்தையிலே எல்லாமே விசால் முபாரக் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் சையதுனா காசிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் மாஷா அல்லாஹ். மதீனா முனவராவுக்கு நாயகம் வந்த பிறகு பிறந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே செல்வம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே மாணிக்கம் ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் இப்னு ரசூல் அலைஹிஸ்ஸலாம். அவர்களையும் கூட நாயகம் குர்பான் ஆக்குறாங்க ஹுசைனுக்காக. மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் மீது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு இருக்கிற அந்த அன்பு, பாசம், பிரியம் தான் பெற்றெடுத்த அந்த தன்னுடைய வலிமையான வாரிசையை கூட என்ன செய்யறாங்க? சர்க்கார மதீனா சர்வரே கௌனைன் வ ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் பஷரஃப கர்ரம் மஜத வல்ல நாயக கோமான் குர்பான் ஆக்குறாங்க. மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைத்து ஒவ்வொரு மூமினும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத்திலும் குர்பானியத்திலும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஒளிமயமான வழிமுறையின் மூலமாக வல்லலம் பெருமானார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நாயகம் காட்டி தர்றாங்க. மாஸ்டர் மஹப்பத்துனா அதனுடைய மானா என்னப்பா? சும்மா மஹப்பத்துனா என்னது? பிரியாணி ஆக்கி திட்டு போறது மஹப்பத். என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்ன கூத்து போடுறதல்ல மஹப்பத். மஹப்பத் வாழ்க்கையோடு ஒன்றித்து போனது. மாஸ்டர் மஹப்பத் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்தது. மாஸ்டர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா முனவ்வராவில் பிறந்த ஒரே செல்வம் அது. ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் இப்னு ரசூல், சையதுனா இப்ராஹிம் இப்னு ரசூல் அவர்கள் விசால் முபாரக்கான பொழுது, இன்திகால் பர்தா ஷரீஃப் ஆன பொழுது முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் ஜனாஸா என்னும் அந்த ஒரு முறையை மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூலுடைய ஜனாஸா முபாரக்காவுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன கொண்டு வர்றாங்க. மாஷா அதுக்கு துஆ இருக்கும். அதுக்கு முதல்ல துஆ செய்வாங்க நாயகம். ஸலாத்துல் ஜனாஸான்னு அல்லாஹு அக்பர் அது துஆ தான். ஸலாத்துல் ஜனாஸாவும் துஆ தான். ஆனா இந்த முறை இல்ல. முதல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூலுடைய வஃபாத்துக்கு முன்னாடி உள்ள முறை நாயகம் துஆ செஞ்சு அனுப்பிடுவாங்க. ஆனா இப்படி அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறது, தக்பீர் சொல்றது, அது ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூலுக்கு 6 தக்பீர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 தக்பீர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல பத்ர் சஹாபாக்களுக்கு 6 தக்பீர் அதுக்கு பிறகு சொன்னாங்க. பத்ரீன்கள் யாராவது என்ன ஷஹீத் ஆயிட்டா, இன்திகால் ஆயிட்டா, அதுக்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு பத்ர் சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் ஜனாஸா செய்யும் போது 6 தக்பீர் சொல்லுவாங்க. மாஷா ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூல் அவர்களை ஜன்னத்துல் பகீல தத்ஃபீன் செய்யும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திவ்ய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நேரில் கண்ட அந்த ஐனைனி ஷரீஃபைனில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. மாஷா அல்லாஹ். சூழ இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே தாங்களுமா அழுறீங்கன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். என்ன இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பிள்ளை அல்லவா இப்ராஹிம், நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு ரசூல் மேல. ஆனால் ஹுசைனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்ராஹிமையும் குர்பான் ஆக்குறாங்க. இமாம் ஹுசைனுக்கு மஹப்பத் ஹுசைன் என்னன்னு சொல்லி என்ன தெரியாம சும்மா நீ வாழ்ந்தா ஊர்ல உள்ள பலா முசீபத்து நோய் என்ன வரும், கீழே கிழிச்சு கலக்க வேண்டியதுதான். ஹுசைனுடைய நாலே ஷரீஃப் படிச்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஈமான் சலாமத்தோட ஆஃபியத்தோட அல்லாஹ் வாழ வைக்கலாம். மாஷா ஆசிபத்திரி செலவு இருக்கு, ஆசிபத்திரி செலவு வர கீழே கிழிக்க வேண்டியதில்லை. விளங்குச்சா? மசாலா என்ன? இமாம் ஹுசைனுக்காக, இமாம் ஹுசைனை தன்னால் பிரிய முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்ன ரெண்டுல ஒரு ஹிபத்தை கேட்கிறான். தாங்களே இக்தியார் செய்யுங்க ஹபீபுல் ஆலமீன், தாங்களே செலக்ட் பண்ணுங்க. மாஷா
தாங்களே சூஸ் பண்ணுங்க. சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஜிப்ரீல் இப்ராஹிமன அல்லாஹ்க்கா குர்பானாக்க, ஹுசைனை என்னால பிரிய முடியாது. மாஷா ஹுசைன் மீது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த காதல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீது இருந்த பிரியம், பாசம், ஆலிஷான் மஹப்பத், ஆலிஷான் மஹப்பத். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை என்ன நாயகம் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், என் உம்மத்துகளே, என்னுடைய கலிமாவை, என்னுடைய ரிசாலத்தை ஈமான் கொண்ட பூமிஜன்களே, என் மீது பிரியம் வைக்கிறேன் சொல்லக்கூடியவர்களே, என் ஹுசைன் இடத்துல நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டுறாங்க. வல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன வாழ்ந்து காட்டுறாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஹப்பத் ஷரீஃப், மௌலிது ஓதுறது, பைத் படிக்கிறது, துஆ ஓதுறது எல்லாம் எதுக்காக? அந்த மஹப்பத்துக்காக தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைனை எவ்வாறு மஹப்பத் வைத்தார்கள், ஹுசைனுக்காக நாயகம் எவ்வாறு தன்னுடைய தான் பெற்றெடுத்த செல்வத்தை குர்பானாக்கினார்கள், அது தெரியும் போது அல்லவா இமாம் அலி மகாமுடைய மஹப்பத் இன்னும் ஷதீதா அல்லாஹ் நமக்கு ஆக்குவான். அது நமக்கு மாஷா அல்லாஹ் என்னது மாலும் ஆக்கும் போது அல்லவா அது அன்பு இன்னும் என்ன செய்யும், ஆழமாகும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜதவர்ரம் நாயக கோமான் சுல்தான் ஷஹதா முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா ஹுசைன் அலைஹி அஃதலு ஸலாத்தி வ அக்மலு ஸலாம் வ அஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு ஃபி தாரினா ஆமீன். நாயகம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப் என்பது எந்த அளவுக்கு மகா விசேஷமானது, ஹுசைனுக்காக ஒவ்வொரு மூமினும் எவ்வாறு குர்பானாக வேண்டும் என்பதை நாயகம் நமக்கு காட்டுறாங்க. ஹனஃபி இமாமுடைய மஜ்லிஸ்ல இமாம் அபூ ஹனீஃபத் அல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மஜ்லிஸ்ல ஒரு முறை சொரக்கா இருக்குதுல, சொரக்கால ஒரு இனிப்பு செய்யுது. நம்ம நாவூர் ஷரீஃபுடைய எல்லாம் காதல விளையாட, கராமத்துல மீலாது ஷரீஃபுடைய மஜ்லிஸ்கள் எல்லாம் என்ன சொரக்கா அல்வா கொடுக்கிறது உண்டு, சொரக்கால அல்வா ஸ்வீட்ஸ். அது மாதிரி ஹனஃபி இமாமுடைய மஜ்லிஸ்ல சொரக்காயில ஒரு இனிப்பு பண்டம் செஞ்சு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஹனஃபி இமாமுடைய மஜ்லிஸ்ல பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாப்ல, அதுல ஒரு ஆள் சொன்னாப்ல, இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஆள்கிட்ட அடுத்த ஆளு கொடுங்கன்னு சொன்னாப்ல. அதை பார்த்து இமாம் ஹனஃபி சொன்னார்கள், ஓ ஏய் தௌபா செய் நீ சொன்னதுக்கு மாஷா அல்லாஹ். உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. இறைச்சியில ஆட்டுக்கறியில சொரக்காவை வைத்து என்ன சால்னா கிரேவி பண்றது உண்டு, ஆனம் காய்ச்சறது உண்டு. ஆயிஷா நாய் காய்ச்சுவாங்க. அவ்வாறு காய்ச்சினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரைக்காயை தேடி எடுத்து நாயகம் சாப்பிடுவார்கள். மாஷா அல்லாஹ். இறைச்சியோட என்ன சொரைக்காயை சேர்த்து ஆக்கினா சொரைக்காவை இதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான விரலால தேடி எடுத்து சாப்பிடுவாங்க. நாயகம் அன்பு காட்டிய ஒரு வஸ்துவின் மீது என்ன நீ பிடிக்கிறன்னு சொல்ற, தௌபா செய்,
நீ தௌபா செய்யாவிட்டால் நீ அதில் என்ன பிடிக்கிறங்கிறதுல நீ பிடிவாதமா இருந்தால் உன்னோடு நான் யுத்தம் செய்ய வேண்டியது என் மீது வாஜிபாகிவிடும் சொன்னாங்க நபி இமாம். உன்னோட நான் என்ன யுத்தம் செய்யறது என் மீது வாஜிபாகிவிடும் சொன்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். சொரைக்கா மேல நாய காட்டின அன்புக்கு அப்படின்னு சொன்னா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்காக மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெற்றெடுத்த திருமகனார் இப்ராஹிம் இப்னு ரசூலை குர்பானா கேக்குறாங்கன்னு சொன்னா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய முஹப்பத் ஷரீஃப் எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு முக்கியமானது. இந்த மீலாது ஷரீஃப் மஜ்லிஸ் நம்ம ஏன் இந்த நாள் ஷாபான் மாசத்துல போற ஒண்ணு தொடர்ந்து பயான் செய்றோம்? இந்த ஹோலி பர்த்டே செலிப்ரேஷன் எதுக்காக? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அந்த பிரியத்தை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்கத் செய்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஆமீன் ஆமீன் ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது நாம் கொண்ட அந்த மஹப்பத்தை இமாம் ஹுசைனுடைய பரக்கத் செய்து கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைனுடைய மஹப்பத்தை எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு செயல் மூலமாக. கிதாபு படிச்சு ஆலிம் சாவுறது, பீர் சாப்பிட்டு போய் முரீது வாங்குறது எல்லாம் எதுக்காகப்பா? ஈமான் சலாமத்துக்கு தான். ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்கிறான்? சும்மா காதலி மாதிரி சிஸ்தி குஸ்தின்னு என்ன பேர் போட்டுக்கிட்டு தன்னை அவன் சுகரத்துக்கு விளம்பரத்துக்கு என்ன சில பீர் சாப்பு நடந்து வந்தா பூவல்லி மேல கொட்டுறான். அட தெருவுல போனா தான் பூ போட்டுக்கிட்டே போவான். ரயிலுக்கும் என்ன டெட் பாடி கொண்டுட்டு போனா பூவை போட்டுட்டு போகப்பட. டெட் பாடி கொண்டு போனா என்ன பூ போட்டுட்டு போவான். இவன் உயிரோடு வந்துகிட்டு என்ன பூ வழி தலையில கொட்டுறான். இப்படி என்ன இந்த மாதிரியான பொய்யர்கள், கல்லாபுகள், தஜ்ஜால்கள் தரீகாவுடைய பேர் நிறைய பேர் மறைஞ்சு போயிட்டாங்க. தரீகா பேர் நிறைய மறைஞ்சு போயிட்டான். அங்க உள்ள கலிஃபா, இங்க உள்ள கலிஃபா, அங்க உள்ள பீர், இங்க உள்ள பீராவது கீழாவது. எழுந்துச்சா? எங்க ஈமான் சலாமத்துக்கு உள்ள விஷயம் கிடைக்கலையோ அது என்ன முதுகுக்கு பின்னாடி தூக்கி என்ன வீசிட்டு போய்கிட்டே இருக்கு. இடது காலால ஓங்கி ஏத்து அத ஒரு ஃபாயிதா கிடையாது. ஈமான் சலாமத்துக்குள்ள விஷயம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கிடைக்கிற காரியம் எங்க நமக்கு ஹாசிலாகலையோ அதோட போய் இங்க நிஸ்பத் வச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன பிரயோஜனம்? எழுதுங்க. அப்ப செய்துனா இமாம் அலி மக்காம், இமாம் அலி மக்காம் செய்துனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய மஹப்பத் ஷரீஃப் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது என்பதை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான நாயகத்துடைய வாழ்வியல் மூலமா நம்ம காட்டுறாங்க. வல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ் வருது, நாயகன் திருவாயால சொல்றாங்க, என் புள்ள இப்ராஹிம் ஹயாத்தாக இருந்தால் எனக்கு பிறகு இப்ராஹிம் நபியாக இருக்கலாம் சொல்லுமா. இப்ராஹிமுக்கு நுபுவத்து கூட அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் காட்டிய திருமகனை இமாம் ஹுசைனுக்காக குர்பான் ஆக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைனுக்காக குர்பான் ஆக்குறாங்க. குர்பானியத் எல்லாமே என்ன ஈமான் சலாமத்து கிடைக்காது.
ஈமான் சலாமத்தின் இல்ல. ஒரு மனுஷ வாழ்க்கையில என்ன அர்ப்பணம் இல்லாமல், குர்பானியத் இல்லாமல் வாழ்க்கையில எந்த துறையிலையும் உயர முடியாது. எக்ஸாமு காலையில என்ன பிஃபோரா எந்திரிச்சு படிக்கணும், ஆனா அதுக்கு ரெடியா இல்ல. சரி நைட்ல படுக்கும் போது படி, அதுக்கு ரெடியா இல்ல. சரி எல்லாம் படிச்சிருக்கிறியா, அதுவும் இல்ல. எப்படி பாஸ் பண்ணுவோம் நல்ல மார்க் எடுத்து? புரியுதா? அப்ப என்னது? குர்பானியத் இல்லாமல் எதிலையுமே என்ன செய்ய முடியாது, யாரும் முன்னேற முடியாது, டெவலப் ஆக முடியாது. அதுபோல் மாஷா அல்லாஹ் ஈமான் டெவலப்மெண்ட் வேணும்னு சொன்னா, நம்மளோட ஈமான் மாஷா அல்லாஹ் என்ன அபிவிருத்தி பரக்கத்து ஏற்படும் சொன்ன மாஷா அல்லாஹ், அது எதை கொண்டு? அஹ்லு பைத் தஹார் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபை கொண்டுதான் மாஷா அல்லாஹ். அதனால வருஷத்துல ஒரு நாளைக்கு முஹர்ரத்துல பூந்தி வாங்கி ஒரு சர்பத்தை வச்சு நம்ம பத்தி ஏத்தி எங்காவது புடிச்சிட்டு வந்து ஃபாத்தியா ஓதுன்னு சொல்லி ஒரு ஆளை வச்சு ஃபாத்தியா ஓதுனா என்ன ஆயிடாது. அது புரிஞ்சுக்கணும், அத புரிஞ்சுக்கணும். விளங்குதா? மஹப்பத்துடைய அசலியத்து என்ன? நாங்க என்ன திருவிழா வராங்க, ஜிப்ரீலே அல்லாஹ்வுக்கான இப்ராஹிம் தர்றேன், ஹுசைனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, ஹுசைனை காணாமல் என்னால் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இப்ராஹிமுடைய மறைவால் எனக்கு மட்டும் வேதனை இருக்கும், ஹுசைனுடைய மறைவால் நான் வேதனைப்படுறது மட்டுமல்ல, என்னுடைய ஈரக்கொலை தொண்டான ஃபாத்திமாவுக்கு அது ஹுசனா இருக்கும். ஃபாத்திமா சஞ்சரிக்க, ஃபாத்திமா கஷ்டப்பட என்னால் காண முடியாது ஜிப்ரீலே. ஆகையால் மாஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, நான் இப்ராஹிமை தர்றேங்கறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தந்தார்கள், தரேன்னு சொல்லல, தந்தார்கள் இப்ராஹிமை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா இப்ராஹிம் இப்னு ரசூல் அல்லாஹ்வுக்காக குர்பான் ஆக்குனாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்காக குர்பான் ஆக்குனாங்க மாஷா அல்லாஹ். ஹுசைனை தனக்காக வைத்துக் கொண்டார்கள். காரணம் மாஷா அல்லாஹ் தன்னுடைய தீனை ஹயாத் ஆக்குவது ஹுசைன் என்பது தெரியும் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தீனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடமிருந்து இந்த உலகத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தந்த சத்திய சன்மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை வாலிமீன்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அழிக்க துடிக்கக்கூடிய துஷ்டர்கள்ட்ட இருந்து என்ன இந்த தீனை காப்பாற்றிய கியாமத் நாள் வரையிலையும் இந்த தீன் நிலை நிற்பதற்கு பேருபகாரம் செய்யக்கூடிய பெருமகனார் மௌலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது முக்தாருல் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம ஜலவாலம் நாயகம் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹுசைன் மூலமாக தான் இந்த தீனை அல்லாஹ் ஹயாத் ஆக்குவான் என்பது மாஷா அல்லாஹ் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மாஷா அல்லாஹ் ஹுசைனை தன்னோடு வைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகத்தோடு வைத்துக் கொண்ட அந்த இமாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் உயிருக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய மகத்தான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தாயிமாக்கி தருவானாக. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஹக்கான உஷாக்கான குலாமான குலாமின்களாக நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله بخمسة وتفي بها حرب الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة إلهي بحق بني فاطمة ببركة إيما كوني خاتمة هذا الدعوة برد كوني والقبول منو دست دامان على رسول. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.